Welcome to Chandu's Kitchen. Hi viewers, இன்னைக்கு நம்ம எப்படி pizza தோசையை செய்யறதுன்றத பார்க்கலாம் வாங்க. இதுக்கான ingredients அரைச்சு வச்சிருக்க தோசை மாவு, உப்பு, மிளகு, தேவையான அளவு எண்ணெய், 2 சீஸ் துண்டு, குருவா நறுக்கி வச்சிருக்க கோஸ், கேரட், வெங்காயம், கீரக்காய், கொத்தமல்லி, பச்சை மிளகா, தக்காளி, பொடி மிளகா. அடுத்ததா ஒரு பவுல் எடுத்துக்கிறோம். அதில் அரிஞ்சு வச்சிருக்க எல்லா காயும் நம்ம சேர்த்துக்க போகிறோங்க. இது கண்டிப்பாக ஒரு நியூட்ரிஷியஸ் ரெசிபியாக அமையுங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம சேர்த்துக்கிற காய்களில் அதிக அளவில் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குங்க. இது சின்ன வயசுலேருந்தும் பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபியாக அமையும். இது நீங்கள் காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆகவும் இல்லாட்டி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகவும் நீங்கள் சாப்பிடலாம். குழந்தைங்க இதை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்ததாக நம்ம தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் பெப்பரை தூள் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ நம்ம நல்லா கலக்கிக்கலாம். உப்பு காரமெல்லாம் நல்லா கலந்துடும். அடுத்ததா ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கோங்க. தவா சூடானதும் ஒரு கரண்டி தோசை மாவை விடுறேன். அடுத்ததா நம்ம கலரி வச்சிருக்க காய்களை அதில் லேசாக சேர்த்துக்கிறேன். அதை ஸ்பூனாலேயோ இல்லை கரண்டியாலேயோ தோசை மேலே பரவி விடுங்க. தேவையான அளவு எண்ணெயை விட்டுக்கலாம். இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க பண்ணணும். அடுத்ததாக சீஸை துருவி போட்டுக்கலாம். உங்களுக்கு அதிகமாக சீஸ் வேணும்னா அதிகமாக திருவிக்கங்க, அது உங்கள் விருப்பம். இப்போ சிம்மில் 2 நிமிஷம் வேவட்டும். 2 நிமிஷம் கழித்து நம்ம தோசை நல்லா வெந்துடுச்சு. தோசை மேலே இருக்கிற சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம பீட்சா தோசை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது நான் செஞ்சு போடணும்னா சஜஸ்ட் பண்ணுங்க மற்றும் லைக் பண்ணுங்க, ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.